வணக்கம். ஹெல்த்தியான பெசரட்டு தோசை பச்சை பயிரில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 கப்பு பச்சை பயிறு, 1 கப் அரிசியை நல்லா வாஷ் பண்ணி 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊறின அப்புறம் மிக்சர் ஜாரில் அரிசி, பருப்பு, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி துண்டையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டா தோசை மாவு ரெடி. ஸோ இதில் 1½ டீஸ்பூன் உப்பையும் சேர்த்துட்டு கலந்து வச்சிடலாம். இதுக்கு இஞ்சி சட்னி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 7 இஞ்சி துண்டு, பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், தனியா 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு 1 வெங்காயம், 3 பூண்டு பல், 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். 1 தக்காளி, ஒரு சின்ன துண்டு புளி மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 கப்பு தண்ணி, 2 வெள்ளை துண்டையும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் வச்சுட்டு ஆறின அப்புறமா அரைச்சி எடுத்துட்டா இஞ்சி சட்னி ரெடி. இப்போ தோசை தவாவை சுட பண்ணிவிட்டு அதில் ஒரே ஒரு கரண்டி தோசை மாவை விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 3 நிமிஷம் கழித்து எடுத்துட்டா நம்மளோட பெசரட்டு தோசை ரெடி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.